குட் ஈவினிங் சார். என் பேரு மந்த்ரா. நான் வந்துட்டு இங்க தான் ரிசர்ச் ஸ்காலரா இருக்கேன். நான் ஒரு 4 வருஷமா இங்க PhD பண்ணிட்டு இருக்கேன். விமன் அண்ட் பாலிடிக்ஸ்ல தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். கிராஸ் ரூட் லெவல்ல வந்துட்டு அக்கார்டிங் டு UN and all, we are saying that India is one of the country where women are have been given the representation at grassroots level. Grassroots levelல நம்மளோட பாலிடிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ரென்தன்டா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு இது வைக்கிறோம். ஆனா இப்போ வரைக்கும் கூட ஒரு SC விமன் பஞ்சாயத்து பிரசிடென்டா இருந்தாங்கன்னா எஸ்பெஷலி ஷி இஸ் நாட் அலவுட் டு த SMC மீட்டிங். ஊர்ல இருக்கிற ஸ்கூல்ல வரைக்கும் நீ பாத்துக்கோ, அந்த மீட்டிங்க்கு மட்டும் நீ போ அப்படின்ற அளவுல வந்துட்டு இந்த இடத்துல நிறைய லாப்சஸ் லாகுனாலாம் இருக்கு. இதை அட்ரஸ் பண்ற மாதிரி லைக் யூ மென்ஷன் ஜஸ்ட் நவ் ஹவு டு பொலிட்டிசைஸ் பீப்புள் அப்படின்ற போது விமனை வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எஸ்பெஷலி தலித் விமன் ஃபேஸ் பண்றதெல்லாம் ஒரு குளோபல் லெவல்ல ரீச் பண்றதுக்கு வாட் குட் பி த ஸ்ட்ராட்டஜிஸ் விச் வி குட் அடாப்ட் ஆர் அதுக்கான நெட்வொர்க்கிங் ஸ்டைல்ஸ் நம்ம ஏதாச்சும் இது பண்ண முடியுமா? ஹவு குட் வி எமர்ஜ் அப்படின்றது அண்ட் எஸ்பெஷலி இந்த ரிசர்ச் கான்டெக்ட் எந்த மாதிரியான ஸ்டடீஸ்லாம் இன்னும் கூட இது பண்ணிட்டே வந்தா இதுவா இருக்கும்? உங்களோட சஜஷன்ஸ் எனிதிங் which you could share. இல்ல, பெண்கள் இப்பதான் எம்பவர் ஆகக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்கு. இப்போ பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்த பிறகுதான் உங்களுக்கு கம்பல்சரி ரிசர்வேஷன்ங்கிறது வந்துச்சு லீகலா. அதுக்கு முன்னால் வரையிலும் அது கற்பனைக்கு கூட எட்டாத ஒண்ணு. அந்த அதிகாரமா இருந்தாலும் அதிகாரம் வாய்ந்த பதவியா இருந்தாலும் அது ஆண்களுக்கே உரியது 100% அப்படிங்கிற நிலை தான் இருந்துச்சு. பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்ததுக்கு பிறகு அப்படி ஒரு சட்டம் வர்றதுக்கு முன்னாடி இது பற்றிய விழிப்புணர்வும் இது பற்றிய ஒரு பெரிய டிஸ்கஷனும் டிபேட்டும் நேஷனல் லெவல்ல நடந்ததுனால தான், லோக்சபாவில் ராஜ்யசபாவில் நடந்ததுனால தான் அது ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு சட்டமா வருது. ஒரே நாள்ல ஒரு தலைவர் நினைச்சு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட முடியாது, அது யாராலையும் முடியாது, ரொம்ப கஷ்டம். அப்ப பெண்களுக்கு இடஒதுக்கீடு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தில் கொண்டு வர முடியுங்கிற ஒரு சூழல் கனிந்ததற்கு முன்னால, அப்படி ஒரு சூழல் உருவாவதற்கு முன்னால ஒரு ப்ரொலாங்டு டிஸ்கஷன் நடந்திருக்கு, ஸ்ட்ரகிள் நடந்திருக்கு. அந்த விஷன் உள்ள ஆண்கள் அந்த போராட்டம் நடத்திருப்பாங்க. அப்ப பெண்கள் ரொம்ப 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 மைனரா தான் பார்ட்டிசிபேஷன் இருந்திருக்கும். தேசிய அளவிலே விரல் விட்டு எண்ணக்கூடிய சில 100 பேர் தான் பெண்கள் அரசியல் இருந்திருப்பாங்க. இப்ப பெண்களுக்கு இந்த ரெப்ரசன்டேஷன் வேணும், அவங்களுடைய எம்பவர்மெண்ட் முக்கியம் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் நீண்ட காலமா நடந்ததனுடைய விளைவா ஒரு சட்டம் வந்துச்சு. அந்த சட்டம் வந்ததுனால இன்னைக்கு அவங்க ஊராட்சி மன்ற தலைவராக முடியுது. இப்ப இன்னைக்கும் அவங்களால அந்த நாற்காலில் போய் உட்கார முடியல அப்படின்னு நாம ஒரு அழுத்தம் கொடுத்து சொல்றோம் இன்றைக்கும் அப்படின்னு. அப்ப இன்றைக்கும்னா நாம ஒரு 10 வருஷத்துல இதெல்லாம் மாறிடணுங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்படி மாற முடியாது. அது இன்னும் பல 10 ஆண்டுகள் நம்ம போராட வேண்டியிருக்கும். இது யதார்த்தமான ஒரு அரசியல், நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அரசியல். இன்னைக்கும் சாதியை ஒழிக்க முடியலையே, என்னமோ சர்டிபிகேட்ல சாதி கம்யூனிட்டி சர்டிபிகேட் கேட்கறாங்களே, பள்ளிக்கூடத்தில் சாதியை கேட்கறாங்களே அப்படின்னு சில பேர் ரொம்ப சொத்தை வாதத்தை குதர்க்கவாதமா முன்வைப்பாங்க. அது ஒரு குறிப்பிட்ட கால வரையில் நீடித்து அவங்க எம்பவராக அந்த எம்பவர் ஆகக்கூடிய எண்ணிக்கை பெருகும் போது, உதாரணத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில ஒரு 1000 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 10 பேர் பெண்கள் இருந்தாங்கன்னா அந்த 10 பேரையும் கேவலமா பார்ப்பாங்க ஆண்கள், கிண்டல் பண்ணுவாங்க, அவங்கள தப்பா கேரக்டர் அசாசினேட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி போர்ட்ரேட் பண்ணுவாங்க. 1000 பேர் இருக்க இடத்துல ஒரு 100 பெண்களா மாறும்போது, 200 பெண்களா மாறும்போது, 300 பெண்களா மாறும்போது எவனும் வாய் திறக்க மாட்டான். அந்த நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்போது யாராலையும் பேச முடியாது. 500 ஆண்கள் 500 பெண்கள் உட்கார இடத்துல எந்த பெண்ணையாவது யாரையாவது கிரிட்டிசைஸ் பண்ண முடியுமா? கேரக்டர் அசாசினேட் பண்ண முடியுமா? இப்ப அந்த எண் மாறுபட அளவு மாறுபடும் போது பண்பு மாறுபடுங்கிறது மார்க்சியத்தில் ஒரு விதி இருக்கு. அளவு மாறுபடுகிற போது தன்மை மாறுபடும் அப்படிங்கிற ஒரு டயலக்டிக்கல் லா இருக்கு. அதுதான் இயங்கியல் விதி. இப்போ பெண்கள் இன்னும் நிறைய பார்ட்டிசிபேஷன் வரணும். அவங்க நான் ஊராட்சி மன்ற தலைவர், நீ என்ன அங்க நிக்கிறேன்னு புருஷனை போய் இடிக்கணும், போயா வெளியேன்னு, நீ என்ன போய் தலைவர்னு சொல்ற அப்படின்னு. அப்ப அந்த ப்ரொட்டஸ்ட் பெண்கள்ட்ட இருந்து வரணும். இவன் ஊரெல்லாம் போய் நான் தான் ஊராட்சி மன்ற தலைவர், நான் தான் ஊராட்சி மன்ற தலைவர் சொல்லிட்டு இருப்பான். போய் ரொம்ப துருவி கேட்டான், இல்லங்க என் வீட்டுல தான் தலைவரும்பான். இப்ப இந்த நிலை ஏன் நீடிக்குதுன்னா இன்னும் மேல் டாமினேஷன்ங்கிறது லைவ்ல இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா விமன்ட்ட இன்னும் அந்த கிளைமிங் அத்தாரிட்டி வரல. இந்த கிளைம் பண்ணணும், ப்ரொட்டஸ்ட் பண்ணணும்,
இது எனக்கான உரிமை, இந்த உரிமையை நான் தான் வந்து நுகர வேண்டும், இந்த அதிகாரத்தை நான் தான் நுகர வேண்டும் அப்படிங்கிறது எப்ப வரும்னா அந்த நம்பர் கூடும்போது தான், அந்த எண்ணிக்கை பெருகும்போது தான், அந்த 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 அவேர்னஸ் டெவலப் ஆகும்போது தான். அதனால வந்து நாம முதல்ல நேஷனல் லெவல்ல நமக்கு ஒரு நெட்வொர்க் இருக்கா பெண்கள்கிட்ட. இப்ப இந்த நிமிஷம் வரையிலும் பெண்களுக்கான இடஒதுக்கீடு 33% வரையறை பண்ணதும் ஆண்கள் தான். பெண்களுக்கான இடஒதுக்கீடு வேணும்னு பேசுறதும் ஆண்கள் தான். பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தாம தடுத்து வச்சிருக்கிறதும் ஆண்கள் தான். ஆனா பெண்கள் தரப்பில இருந்து எந்த பெண் அமைப்புகளும் பெருசா எங்களுக்கு வந்து பாப்புலேஷன் நாங்க 50% இருக்கிறோம், உன்னை யார் 33% பிக்ஸ் பண்ண சொன்னது, இதை பிக்ஸ் பண்ணவன் யாருன்னு யாரும் கேட்கல. எப்படி 33% நீ பிக்ஸ் பண்ண, அதுக்கு என்ன வரையறை, என்ன அதுக்கான கிரவுண்ட்ஸ் என்ன, யாரும் கேட்கல. அப்ப பெண்கள் அமைப்புங்கிறதே வந்து தங்களுக்கான உரிமைகளை அல்லது தாங்கள் எம்பவர் ஆகணுங்கிற அந்த உரிமை குரலை அவங்கள்ட்ட இருந்து இன்னும் நம்ம பெற முடியல. அது வளரணும். அது வளரும்போது தான் உங்களுக்கு குளோபல் நெட்வொர்க்லாம் கிடைக்கும். நிறைய குளோபல் நெட்வொர்க், நிறைய அமைப்புகள் செயல்படுகின்றன. இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் வந்து இப்ப நம்ம இந்த இடத்த வந்ததுனால தான் இப்படி தெரியுது. இந்த சிம்போசியத்தில் நம்ம கலந்துக்கலன்னா நமக்கு இப்படி ஒரு ஒர்க் நடக்கிறதே தெரியாது. இப்ப இங்க கூட நாம என்ன நினைச்சிருந்தா இது ஒரு பெரிய அளவுல நம்ம பேசிட்டோங்கிற மாதிரி நினைப்போம். ஆனா வெளியில போனா இது வந்து பெருசா யாருக்குமே தெரியாம தான் இருக்கும். இன்னைக்கு சோசியல் மீடியா இருந்தும் கூட ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள்ல தான் அது சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும். அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல போய் சர்க்குலேட் ஆகாது. சோசியல் மீடியா கூட கன்ஃபைன்டா தான் இருக்குது. இப்ப என்னை பத்திய செய்தி எனக்கு தெரிஞ்ச ஆட்களோட மட்டும்தான் பரவிட்டு இருக்கும். நெகட்டிவான செய்தினா எல்லா இடத்துலயும் போயிடும். எனக்கு எதிரான அவதூறுனா எல்லாம் எடுத்து பரப்புவான். அது மெயின் ஸ்ட்ரீம் வந்துடும். இப்போ எந்த இஷ்யூ நம்ம வந்து மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறது இருக்குது. இந்த மெயின் ஸ்ட்ரீம்ல கொண்டு வர்றதுக்கான உத்தி என்ன, அப்ப எந்தெந்த பிளாட்ஃபார்மை நம்ம பயன்படுத்தணும். இந்த மாதிரி நிறைய அங்கங்க செக்டேரியன்ஸ் அங்கங்க இருப்பாங்க, தனித்தனியா இருப்பாங்க, வெவ்வேறு பேர்ல இயங்கிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் நம்ம வந்து ஒருங்கிணைக்கணும். அது எப்ப நிகழும்னா நாம முதல்ல ஒரு ரெகக்னைஸ்ட் ஆர்கனைசேஷனா மாறும்போது தான். நம்மள வந்து ஒரு அமைப்பா, நம்மள ஒரு ஃபோர்ஸா அங்கீகரிக்கப்படுகிற போதுதான் ஒரு சங்கமும் இன்னொரு சங்கத்தை அங்கீகரிக்கும். நான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை எப்ப மதிப்பான்னா அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் வாங்கினாதான், எலெக்ஷன் கமிஷனால ரெகக்னைஸ்டு பார்ட்டியா இருந்தாதான், இல்லைன்னா அவன் வந்து நம்ம ஒரு பொருட்டா கருத மாட்டான். அதே மாதிரிதான் விமன் ஆர்கனைசேஷனும். அந்த விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு போராடக்கூடிய அமைப்புகள் அங்கங்க அவங்களுக்கான உரிமைகளை கிளைம் பண்ணணும், அதுக்காக போராடணும், அந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வை உருவாக்கணும். இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம செய்யும் போதுதான் ஒரு கட்டத்தில் நமக்கு அந்த குளோபல் அவேர்னஸ் உருவாகும், நெட்வொர்க்கும் கிடைக்கும்.